வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சாட்சியம். குடும்பஸ்தரை கொலை செய்து அவரது தலையை துண்டித்துச் சென்ற குற்றவாளிகள் தொடர்பில் தகவல். சைபர் குற்றங்கள் தொடர்பில் 198 வெளிநாட்டு பிரஜைகள் கைது. இனவழிப்பு நாளாக மே 18 அறிவிக்குமாறு வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம். கொலை மிரட்டல் விடுத்து தம்மிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. கபில சந்திரசேனவின் மரணம் திட்டமிடப்பட்ட கொலை என அறிவிப்பு. சாம்சங் நிறுவனம் $15 மில்லியன் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி வழக்கு. வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் 11:50 மணியளவில் அங்கிருந்து வெளியேறியிருந்தார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்த போது $2 மில்லியன் லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாக அவர் இன்று காலை 9:30 மணியளவில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். பின்னர் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியதுடன் முற்பகல் 11:50 மணியளவில் அங்கிருந்து வெளியேறியிருந்தார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் பல ஆதரவாளர்கள் குறித்த இடத்திற்கு சென்று மஹிந்த ராஜபக்சவிற்கான தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர். அம்பலாந்தோட்டை மாமடல தெற்கு பொகுடுயாய பகுதியில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டமை மற்றும் ஒருவருக்கு பாரிய காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் அம்பலாந்தோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை கொலை செய்வதற்காக மூவர் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளதுடன் அவரை கொலை செய்த பின்னர் தலையை துண்டித்து மாமடல சந்தையில் உள்ள ஒரு சிலைக்கு அடியில் வைத்துவிட்டு தப்பிச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்ட நபர் கடந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி ஆம்பலாந்தோட்டை அலோகொட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் சந்தேக நபர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் இக்கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலையாளிகளால் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்றையும் அவ்விடத்தில் விட்டுச் சென்ற நிலையில் போலீசார் மீட்டுள்ளனர். நாட்டில் கணனி குற்றங்களில் ஈடுபட்டதான சந்தேகத்தின் பேரில் 198 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வடுகொட பகுதியில் போலீசார் முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் விடுதியொன்றில் தங்கியிருந்த 110 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 19 முதல் 35 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து 58 கணனிகள் 79 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை ஹிக்கடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொடர்ந்துவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் கணனி குற்றங்களில் ஈடுபட்டதாக 35 இந்திய பிரஜைகளும் 20 நேபாள பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய விடுதியின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 20 முதல் 48 வயதிற்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களாவர். சந்தேக நபர்களிடம் இருந்து 25 கணனிகள் 119 கையடக்க தொலைபேசிகள் 7,50,000 ரூபாய் பணம் கார் மற்றும் ஜீப் வாகனம் ஒன்றும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. அத்துடன் மிதிகம போலீஸ் பிரிவில் பிங்வத்தை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த 28 இந்திய பிரஜைகளும் 5 நேபாள பிரஜைகளும் போலீசார் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 முதல் 35 வயதிற்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உரிய விசா இன்றி தங்கியிருந்தமை, சட்டவிரோத சிகரெட்டுகள் வைத்திருந்தமை மற்றும் கணனி குற்றங்களின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் விஜய் இனவழிப்பு நாளாக மே 18ஆம் தேதியை அறிவிக்க வேண்டும் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்க்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பாரிய சாதனையை முதற் தடவையிலேயே நிலைநாட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாங்கள் பதவியேற்றுள்ளமையை இட்டு தமிழ் தேசிய பேரவையாகிய நாம் மீளவும் எமது
எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என எழுதப்பட்ட குறித்த கடிதத்தில் ஈழத்தமிழ் மக்களது நீதிக்கான போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருந்த அனைத்து கட்சிகளினதும் ஆதரவுடன் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இனவழிப்பு எனவும் அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் எனவும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. எனவே 2013ஆம் ஆண்டு சட்டசபை தீர்மானத்தை ஒட்டிய ஒரு தீர்மானத்தை மே மாதத்தில் கூடும் தமிழ்நாடு சட்டசபையின் ஆரம்ப அமர்விலேயே நிறைவேற்றுவது ஈழத்தமிழ் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் ஓர் தொடர்ச்சியான உறுதியான நிலைப்பாடு உள்ளமையை வெளிப்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஈழத்தமிழினம் மீது நீங்கள் காட்டும் அக்கறையானது கொடிய இனவழிப்பிற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு வலுச்சேர்ப்பதாக அமையும் என்பதுடன் உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர் இதயங்களில் நீங்காத இடத்தை தமக்கு வழங்கும் என்பதையும் தெரிவித்து மீண்டும் உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறித்த கடிதத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலை மிரட்டல் விடுத்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. நபர்களிடம் கொலை மிரட்டல் விடுத்து வாக்குமூலம் பதிவு செய்வதனை அடக்குமுறை என்றே குறிப்பிட வேண்டும் எனவும் இது ஓர் அடக்குமுறை செயற்பாடு எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலம் பதிவு பெற்றுக்கொள்வது தொடர்பில் அவர் இக்கருத்தினை வெளியிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை குழுவின் எதிரில் குழுமியுள்ள கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் எனவும் இவர்களை திட்டமிட்டு அழைத்து வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர்கள் சட்டத்தின் முன் நிற்பதற்கு ஒருபோதும் அஞ்சியவர்கள் கிடையாது என தெரிவித்துள்ள சாகர காரியவசம் வங்கி கொள்ளைகளில் ஈடுபட்ட வரலாறு தமது தலைவர்களுக்கு கிடையாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் முன் நிற்பதற்கு தமது தலைவர்கள் அஞ்சியது இல்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் திட்டமிடப்பட்ட கொலை சம்பவம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் பாரிய முறைகேடுகள் நடந்தமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் கபில கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். நீண்ட விசாரணைகளின் பின்பு பிணையில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த ஆட்சியின் போது மோசடியில் ஈடுபட்ட எவரையும் பாரபட்சமின்றி தண்டிக்கப் போவதாக ஜனாதிபதி அனுரகுமார சூளுரைத்துள்ள நிலையில் கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கபிலவின் கழுத்தில் காணப்பட்ட பட்டி உயிரிழப்பதற்கு முன்னர் ஊழியர் ஒருவரினால் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர்லைன்ஸிற்குள் நடந்த பாரிய நிதி மோசடியின் பிரதான சாட்சியாளரான கபிலவின் சாட்சியம் ராஜபக்சர்களுக்கு பெரும் ஆபத்தாக மாறலாம் என்ற அச்சம் காரணமாக மர்ம நபர்களால் திட்டமிட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. அத்துடன் கபில சந்திரசேனவின் மரணத்தின் பின்னர் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளமையும் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. முன்னைய ஆட்சி காலங்களில் தமக்கு எதிராக செயற்படும் நபர்களை கொலை செய்து கடலில் வீசுவதாகவும் கோட்டாபாய வீட்டில் வளர்க்கப்பட்ட முதலைக்கு இரையாக போடப்பட்டதாகவும் பல குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்த நிலையில் அது குறித்த விவரங்களும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன. பிரபல பிரிட்டிஷ் பாப் இசை நட்சத்திரமான டுவா லிப்பா தனது அனுமதியின்றி தனது நிலப்படத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டிற்காக சாம்சங் நிறுவனத்திடமிருந்து 15 மில்லியன் அமெரிக்க டாலரை இழப்பீடாக வழங்க வேண்டும் என கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளார். சாம்சங் நிறுவனம் தயாரிக்கும் சில வகை தொலைக்காட்சிகளின் அட்டை பெட்டிகளில் டுவா லிப்பாவின் அனுமதியின்றி அவரது புகைப்படத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இது குறித்து அறிந்த பாடகி தனது புகைப்படத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு சாம்சங் நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் சாம்சங் நிறுவனம் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்காத நிலையில் 15 மில்லியன் அமெரிக்க டாலரை இழப்பீடாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். சமூக ஊடகங்களில் இணையவாசிகள் அந்த அட்டை பெட்டிகளின் படங்களை பகிர்ந்துள்ளதை குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் அவற்றை சான்றுகளாகவும் சமர்ப்பித்துள்ளனர். டுவா லிப்பாவின் புகைப்படம் அட்டை பெட்டியில் இருந்த காரணத்தினாலேயே சிலர் அந்த தொலைக்காட்சிகளை வாங்கி உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த நிலப்படம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றின் போது எடுக்கப்பட்டது எனவும் அதனை பயன்படுத்துவதற்கான முழுமையான சட்டப்பூர்வ உரிமை டுவா லிப்பாவிற்கு மாத்திரமே உள்ளது எனவும் நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு சட்டமன்றத்தின் இரண்டாவது நாள் அமர்வில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மரபுப்படி அவை முன்னர் செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் ஜே.சி.டி. பிரபாகரனின் இரு கைகளையும் பிடித்து சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்துள்ளனர். இதன்போது சபாநாயகரை வாழ்த்தி தனது முதல் உரையை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆற்றியுள்ளார். சட்டசபையில் உள்ள அனைவரும் சமம், ஜனநாயகத்தின் முறைப்படி பேரவை செயற்படும், பேரவைத் தலைவரை அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவரும் கையை பிடித்து அழைத்து வருவதன் பின்னணியில் ஒரு கதை இருப்பதாக தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர், மக்களின் எதிர்பார்ப்புகளை பேரவைக்கு கொண்டு வந்து அதனை செயற்படுத்துவதற்காக திட்டங்களை, சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு இந்த பேரவைக்கு உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிப்பார்கள் எனவும், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக, செம்மையாக, அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டப்பேரவை ஜனநாயக பண்புகள், ஜனநாயக நெறிகள் பேணி பாதுகாப்பதில் பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.